அண்ணன் கையை பிடிக்க டக்குன்னு கிட்ட வந்துட்டான் துவக்கிறோம். என்ன மேடை நினைக்கிறேன் நான் முதுகு கடிக்கிறேன்னு சொல்லிய போது கையை தூக்காத போய் வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் மணியந்தோட்டம் என்ற இடத்துல அஞ்சாங்குறு கொழுங்கையில் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இல்லை அதிலேயும் வந்து தாயகத்தில் வந்து தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் பல விருதுகளை வென்ற ஒரு கலைஞன். அந்த கலைஞன் யாருன்றதை நாங்கள் உள்ளே போய் நாங்கள் காட்டுவோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் தந்து நல்ல அபிப்பிராயங்களை தரும். பாருங்க உறவுகளை, யார் அந்த தேசிய தலைவர்கிட்ட விருது வாங்கின கலைஞனை நாங்கள் உங்களுக்கு உள்ளே போய் யாருன்னு பார்ப்போம். சொன்னபடி என்னுடைய ஒரு மூத்த கலைஞர், அன்புக்குரியவர், பெரும் மதிப்புக்குரியவர், என்னுடைய ஆசான். நான் அவருடைய ஒரு பக்தன். அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தை நான் வேண்டிக்கொண்டு என்னுடைய தாயக விடுதலை போராட்டத்திலும் சரி, தாயக மக்களுக்கும் சரி, மிகப்பெரிய அளப்பெரிய பணியாற்றி இன்று என்ன நிலையில் இருக்கிறன்றது உங்களுடைய வேறு யாரும் இல்லை. இன்று இந்த முகம் தற்போது ஒரு வாட்டம் அடைஞ்சிருந்தாலும் இது யாரும் இல்லை, இதுவர் தான் எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய என்றும் மக்களுடைய இருதயங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞன் சுகுமாரண்ண. அவர்கிட்ட தான் ஒரு நேர்காணல் ஒன்று எடுத்து எங்களுடைய காணொலிகளில் நாங்கள் ஆவணப்படுத்தலை செய்து வாரோம். சுகுமாரண்ணையோடு இன்றைக்கி நாங்கள் வந்து அவருடைய இல்லம் அரியாலையில் நாங்கள் வந்து அவருடைய இல்லத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமாக வந்து எங்களுடைய கலைப்பயணங்கள் எல்லா விடயங்களை நாங்கள் இன்றைக்கி நேரடியாக பகிர்ந்து கொண்டு உலகெங்கும் இன்றும் சுகுமார் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்றது தான் எங்களோட காணொலி இன்றைக்கு பேசப்போகுது. உறவுகளை நாங்கள் இப்போ கதைப்போம். வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளும் சுகுமாரண்ணைக்காக ஒரு காலத்தில் வந்து சுகுமாரண்ணே எங்களுக்கு தஞ்சம் உண்டு அந்த குரல் வளத்துக்காக ஏங்கி கொண்டிருந்த அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் உறவுகளே. நாங்கள் சுகுமாரண்ணையுடைய அவருடைய சொந்த பூர்வீக இடத்துல வந்து அந்த இல்லத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு பதிவேற்றம் செய்கிறோம். எங்களுடைய காணொளியில் வந்து தொடர்ச்சியாக வந்து தாயகத்தில் வந்து வரலாற்று நீதியாக இருக்கிற ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வரலாற்று நீதியாக இருக்கிற தாயக கலைஞர்கள், அதே போல் பாடசாலைகள் ஏனைய துறைகளில் வந்து இருக்கிற இன்றைக்கு மங்கி கொண்டு அல்லது ஒழித்து வைத்து வெளியில் கொண்டு வராமல் இருக்கிற எத்தனை கலைஞர்களையும் நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். இன்றைக்கு நான் வந்து ஒரு சிறிய மாணவ நிலையாக இருந்த காலத்தில் இருந்து சுகுமாரண்ணனுடைய பாடல்களை நாங்கள் ரசிப்பது வளமே. அதாவது வந்து என்னுடைய வீட்டில் இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் கூட நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் போய் இருந்து 3 மேடையில் இவள் கூடுதலான தென்னிந்திய திரைப்பட பாடல்களை மிக அழகாக பாடி அந்த காலகட்டங்களில் இருந்த மக்களுடைய மகிழ வைக்கிறதிலே மிக பிரதான பங்கு வகித்தார்கள். படிப்படியாக தாயக விடுதலை போராட்டத்துக்குள்ளே வந்து தாயக விடுதலை போராட்ட பாடல்களை இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கு சுகுமாரண்ணையுடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய கலைப்பயணங்கள், அதே போல் அந்த கலைப்பயணங்களில் இருந்து தாங்கள் எப்படி இந்த தாய விடுதலை போராட்டத்திற்கு ஈண்டெடுக்கப்பட்டார்கள், அதற்கு பிற்பாடு அவர்களுடைய பாடல்கள் உலக தீவங்கும் போய் இன்றைக்கு சுகுமார் என்று சொன்னால் ஏனைய கலைஞர்கள் ஏற்கனவே வந்திருக்கணும். நாங்கள் இன்றைக்கு சுகுமாரண்ணையை பற்றி தான் கதைக்க போகிறோம். சுகுமாரண்ணை தான் ஏனைய கலைஞர்களை பற்றி சொல்லுவார் தன்னுடைய நட்புகள் அதுகள். அந்த வகையில் வந்து சுகுமாரண்ணிட்ட நாங்கள் சில விடயங்களை இயல்பாகவே நாங்கள் கேட்டறிவோம். சுகுமாரண்ணை வந்து இளமை தோற்றத்தில் பார்த்து நீங்கள் வந்து இவர் உண்மையாக இது அதாவது வந்து ஃபோட்டோ காப்பி சுகுமாரோ அல்லது ஒரிஜினல் ஆளோடு சொல்லி நீங்கள் பாப்பியலைன்னு சொன்னால் அவருடைய முகபாவனைகள் வந்து இன்றைக்கு மாற்றம் அடைஞ்சது. காரணம் வந்து பல நூற்றுக்கணக்கான இடம்பெயர்வுகள், அதாவது வந்து மாவட்டமாக இடம்பெயர்வுகளோடு போய் அந்த அன்றைய காலகட்டங்களில் இருந்த குடிநீர் வசதி பிரச்சனை எல்லாம் அதன் ஊடாக வந்து அவருக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு கலைப்பயணத்திலே அந்த வைத்தியசாலைக்கு செல்வதனால் இன்றைக்கு அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் அவருடைய உணர்வுகள், அவருடைய விறுவிறுப்புகள், அந்த ஆளுமைகள் இன்னும் அவரை விட்டு அகலையில் இன்றைக்கு இனி ஒரு சுகுமாராக நான் நினைக்கிறேன் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே எந்தவித உதவியும் இல்லாமல் வந்து மேடையில் ஏறி பாடுற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் காணலாம். அதில் வகையில் வணக்கம் சுகுமாரண்ணா, உங்களுடைய வாழ்க்கை வரலாறில் நீங்கள் இந்த கலைப்பயணம் எந்த காலத்தில் இருந்து எத்தனை வயசிலிருந்து வந்தீங்கள், அதே போல் இந்த விடுதலை போராட்டம் இங்கே இடம்பெயர்ந்திருந்தீங்கள், மீளக்குடியம் வந்தது,
உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறீர்கள், ஆலய பாடல்கள், கோவில் பாடல்கள், இது பலவித புரட்சிகரமான பாடல் பாடியிருக்கிறீர்கள். அப்போ இதுகளை இருக்கா நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு விளங்க பண்ணுவோம். அடிக்கொருக்கா நான் சொல்கிற அடிக்கொருக்கான பேர் வந்து என்னோட இப்படி பேட்டிகள் எடுத்த நேரம் நான் 13 வயசில் பாட வலிக்கிட்டேன். இப்போ 65 வயசாகிறது. 12 வயதில் வரை 65 வருடங்களை கடந்து கொண்டிருக்கிறீங்க. என்னவென்றால் இப்போ வர்ற சித்திரை மாதம் 22ஆம் தேதி தான் என்னுடைய பிறந்த நாள். 65 வயசு. ஆனால் நான் 13 வயசில் பாட வலிக்கிட்டு கிளவி தோட்டம் என்ற பருத்தோட கிளவி தோட்டத்தில் எங்களோட அப்பாவோடு போய் நான் அங்கே பாடினேன். அப்பா ஹார்மோனியை விற்றுவார். அப்போ பாடும்பொழுது சில இடங்களுக்கு போக ஜெயராச மாஸ்டர் உங்களோட மகனையும் கொண்டு வாங்க. நான் அங்கே பாடி 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 இப்போ இது சின்ன மூலம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிறிய வயதில் பார்த்துருக்கிறேன். அந்த சின்ன மூலத்தில் நான் பாடி இப்போ இந்த அருணா இசைக்குழுவில் சேர்ந்து 13 வருஷம் அவர்களோடு அருணாவோடு பாடினேன். அதுக்கு பிறகு என்னுடைய சுகுமார் இசைக்குழு ஆண்டு அந்த இசைக்குழுவில் பாடும்பொழுது தான் எனக்கு இந்த புனிதமான மண்ணை பற்றி பாடும் வாக்கியம் எனக்கு கிடைத்தது. அன்றையில இருந்து நான் வன்னிக்கு போய் இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து முதல் பாடல் மாவீரர் யாரோ என்றால் மாவீரர் புகழ் பாடுவோம், ஈழம் மலரம் போகிறது, படை நடக்குதா படை நடக்குதா, இந்த கடல் ஈழத்தமிழின் சொந்த கடல், பாரில் தமிழன் படும் வேதனைகள் பனிபோல் இனிமேல் விலகும், நிலவற்ற வானத்தில் வெள்ளி சிரிக்கும். இத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களை யாழ்ப்பாணத்தில் இருந்து பாடினேன். அப்போது தான் இந்த பாடல் விடியும் திசையில் பயணம் பயணம் விரைவில் முடியும் பயணம், அடியும் முடியும் அடுத்த சாந்தன் பெந்து சிட்டுவும் தியாகராஜா எல்லாம் சேர்ந்து பிரபாகரன் படைகள் நகரும் அந்த பாடல். அதில் ஒரு கட்டம் திருமலை மட்டு நகரம் முடியுமெண்டா நான் திருமலை நட்டு நகரம் முடியும். புதுவேன்னா சொன்னாடே நீ எனக்கு சைக்கிள் கடையில் வேலை செய்கிறேன் என்ன மட்டுன்றாக நட்டன். நான் சொன்னேன் அண்ணன் உங்களுக்கு முன்னுக்கு நின்று பாடும் பொழுது ஒவ்வொரு பாடல் சினிமா பாடல் இல்லை, இது நாட்டுக்கான பாடல். இந்த பாடல் பாடும் பொழுது சொற்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் நான் உங்களை கண்டோடனே நான் பயம் வந்துட்டு நட்டு நகரம் படியும். அப்படியான சுவாசியமான நுழைந்த அந்த பாடலை எழுதியவர் புதுவேண்ணா அவர்கள். பாடியது நான் சாந்தன் சிட்டு தியாகராஜா விளையாடும்பால். அது யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வன்னிக்கு போய் என்னுடைய இன்றைக்கும் அந்த பேரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் அந்த பாடல் ஹிட்டாக இருக்க என்றால் நித்திரையா தமிழா நிமிந்து நித்திரையா தமிழா புகழ் தான் சுமாரண்ணே. அதே போல் சுமாரண்ணே கதைச்சு கொண்டு வருவோம். இந்த நீங்கள் இந்த இவ்வளோ பாடல்கள்னு சொல்லிக்கல வந்தோடனே அந்த 1995ஆம் ஆண்டு யாழ்குடாநாட்டை விட்டு மக்கள் வன்னி மாவட்டத்துக்கு வன்னி பெருநிலப்பரப்பு போகிற பொழுது அதில் உங்களுடைய குரல் ஒன்று ஒலிக்குது. இந்த ஓடு 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 தமிழா நீ ஒதுங்கி விட்டால் வரும் கீடன்ற ஒரு பாடல் வந்தது. அது எத்தனையாம் ஆண்டு அந்த பாடலை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்கள்? ஏன்னா அது சாவக்கச்சேரி லைன்களில் போயிருக்கல அன்றைய காலத்தில் ஒலிபெருக்கியில் ஓடு 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 தமிழா நீயும் ஒதுங்கி அந்த பாடலை பாடி நான் பட்ட அவலக்கேடு வேறு ஒன்றுமே. ஓடு ஓடு வந்துட்டு நீயே ஓடியாந்து கொடியாமல் அதுதான் நான் கேட்க வந்தேன். மேல் வீட்டில் இருந்தேன் நான் நின்று பார்க்க அந்த பாட்டு போய்கொண்டிருக்கேன். இந்த பாடினவன் மேலே நிற்கிறாங்க. ஓடு ஓடு ஓடி போட்டு தானே ஓடியாந்து நிற்கிறான். அப்போ நான் சிரிஞ்சு போட்டேன். என்ன செய்கிறது? அதில் ஓடு ஓடு என்று மட்டும்தான் தெரியுது. அதுக்கு அர்த்தம் விளங்கு. நாடு மீட்க பங்கு என்ன செய்தாய் நீ மாடு, நாளை உந்தன் பிள்ளை வாயால் போடும் ஒரு சூடு. அன்றைய காலகட்டத்தில் அந்த முன்னையோடு எங்கள் சுதந்திர பூமி தன்னை மீட்போம் என்று பாடு. அதுக்கு தான் அந்த பாடல் பாடினேன். அந்த நித்திரையா தமிழா என்ற பாடல் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்தது மாதிரி என்ன? அதுக்கு முதல் இந்த ஓடு ஓடு என்ற பாடல் வந்து ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களும் வந்து இடம்பெயர்வுக்கு முதலே இந்த பாடல் வந்துட்டு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நெருக்கமான நேரமாக வந்து இந்த பாடல் அமைஞ்சிருந்தது. மக்களும் போயினும் ஒலிபெருக்கியும் பாடுது,
பாடினவர் ஓடுறார். இதில் இந்த சுவாரஸ்யம் உண்டா ஓடினவரவே அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக போயிடுது. என்னென்னா பாடினவரிடத்துல புலம்பேந்தி இருந்து அதை கேட்க வேண்டிய கட்டமாக. ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியும் அந்த பாடலுக்கான அர்த்தங்கள்ன்றது. நாங்கள் இப்போ வன்னி பெருநிலப்பரப்புக்குள்ளே நீங்கள் வந்த வரலாறுகளும் உங்களுக்கான சிறப்பு பரிசுகள் எல்லாம் இருக்குது. அதுகள் சம்பந்தமாக நான் அந்த பாடலை பாடி போட்டு நான் ஓடி வந்து இஞ்சரிக்கோளும் என்றால் அது மக்களுக்குள்ள வேறு விதமாக சேர்ந்துருக்கும். ஆனால் நான் அப்போது திருமணம் முடித்து விட்டேன். பிள்ளை குட்டிகளோடு இருக்கும். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஓடித்தான் தீருவேன். ஓடினாத்தான் சில அடுத்த பாடலுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ நான் வந்து தங்க நேரம். அதுக்கு பிறகு அங்கேயும் வந்து செல்விழா வழிகளை இன்னொரு ஓட்டம் ஓடினேன். அதுக்கு பாட்டு கிளாரியால் போய் அப்படியே வன்னிக்கு வந்து சேர்ந்து வன்னியில் இருந்து போராட்ட நிகழ்விலே கலந்து அந்த மக்களை நான் ஆற்றுப்படுத்துகிற இறங்கி. ஆனால் நாங்களும் துன்பப்பட்டு துயரப்பட்டு எனக்கு என்ன கவலை என்றால் இந்த கால கையை இழந்த போராளிகள் உடம்பிலே அந்த வடுக்களை தாங்கி அந்த இதுகளை சுமந்த அந்த போராளிகள் எல்லாம் இப்போ பார்த்தா சரியான துன்பத்திலேயும் துயரத்திலேயும் இருக்கிறார்கள். நான் அடிக்கொருக்கா வெளிநாடு போயும் பொழுது நான் சொன்னேன் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் சும்மா ஒன்றுமில்லாதவர்கள் கூட சில பேர் நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த போராட்டத்தில் நின்றான், அங்கே நின்றான், இங்கே நின்றான், அதில் நின்றான். ஆனால் கன பேர் பார்க்க போனால் ஒருக்கா நான் ஜெர்மன் போய் நிற்கல. அப்போ கொஞ்சம் கால் ஏறும். செங்கதிரோடி அந்த என்னை கட்டி பிடிச்சி அழுதுட்டு மேடையில் சொன்னார், சுமார் என்ன மன்னாருக்கு நான் ஒரு சம்பவம் உண்டு அப்போ காய்ச்சி கொண்டு இருந்தேன் உங்களோடு. அப்போது ஆமி வந்து விட்டார்கள். வந்தோடனே நான் தங்கன் பொறுப்பாளர், தங்கன் துணை பொறுப்பாளர் தங்கன் தான் சுதா அப்படி சொல்கிறது. அவர் நின்ற சும்மா ஆமி சுற்றி வளைச்சித்தான் பாட்டை நிப்பாட்டுக்கணும். நான் சொன்னேன், அப்புகாட்சியர் வாழ்ந்த பூமி தானடா, அப்புகாமியை ஆளை இனிமேல் தமிழன் பணியான் என்று எடுத்து கூறடா, இந்த இழிவிலிருந்து எழுந்தேன் என்று புலிகிறார். நான் பாடி ஒளிஞ்சா பிறகுதான் நிப்பாட்டி போட்டு இறங்கி போனோம். ஆனால் நாங்கள் எந்த வாகனத்தில் ஏறினேன்ட்டு ஒருவருக்கு கூட தெரியாது. எங்களை பாதுகாப்பாக தமிழ்ச்செல்வன் இருந்த நேரம் கொண்டு போய் அங்கால சேர்த்தார்கள். இரண்டாவது, எவ்வளவு உயிரத்துக்கு அன்னையோடு நின்று பாடுவிட்டார்களோ அவர்களை மக்கள் இஞ்சத்த மக்களுக்கு ரெண்டு இல்லாது புலம்பெயர்ந்த மக்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஏன்னா உங்களுக்காகத்தானே நாங்கள் அங்கே இருக்கிறோம்னா அது தலைவனின் போராட்டத்தால் தான் நாங்கள் அங்கே இருக்கிறோம். அதில் வெளிநாட்டில் நாங்கள் போய் வாழ்ந்து எங்களோட தமிழினத்தை இன்றைக்கு பார்க்க போனால் தமிழன் தான் யாழ்ப்பாணத்தால் தான் உசரத்தத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? அங்கு போய் உழைத்து எங்கள் போராட்டத்துக்கு அனுப்பிய காசுகள், தலைவனுக்கு அனுப்பிய காசுகள் எல்லாம் போராட்டத்துக்கே செலவழித்தார்கள். அதே போல் வெளிநாட்டு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நாங்கள் இடுகை கூப்பி வணங்குகிறோம். ஏனென்றால் அவர்கள் இருந்தபடியே தான் அந்த போராட்டம் வளர்ந்தது காரணம். இப்போ சில நேரம் மறைமுகமாக இருக்கும். நான் தான் அங்கே இருந்து சண்டை பிடிச்சேன்னா அங்கே சண்டை அவையில் பிடிக்கல. சும்மா சொல்லி நடித்தவர்கள் நான் கனவேரை பார்த்துருக்கிறேன். உண்மையான போராளிகள் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்க போனால் நான் ஒரு இடத்த போயிருந்தால் போல் சில நேரம் மழைண்ட ஏன்னா சும்மா நான் சாப்பிட்ற நேரம் மழை கொடுங்கண்ட எந்த மனசு கொடுக்குப்பா. எத்தனையோ பிள்ளைகள் எனக்காக கைதட்டின பிள்ளைகள்லாம் இந்த சண்டையில் இறந்து விட்டார்கள். யுத்தம் என்பது ஒரு மாடு முட்டை வந்தால் இந்த மாடு முட்டித்தான் தீர வேண்டும். ஒரு மாடு முட்டை வந்தால் இந்த மாடு முட்டித்தான் தீரணும். அது யுத்த தர்மம். அதனால் நான் அரசாங்கத்தை குறை சொல்லிடுறேன். இன்றைக்கு வேறு அரசாங்கம் என்றால் எங்களை உயிரோடு விட்டுருக்காங்க.
நான் ஒரு கட்டத்தில் சொன்னேன் என்னென்றால் ஐபிசி இந்த இதில் இப்போ எப்படி சுமாரான இருக்கிறோம். நான் சொன்ன முந்தி நாங்கள் பரமசிவன் கழுத்தில் இருந்தோம், இப்போ நாங்கள் புத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ பரமசிவன் கழுத்திருந்து பாம்பு கேட்டது கருடா, பிராந்து கேட்டான் கருடா சௌக்கியம். பின்ன நான் இருக்கும் இடத்தில் இருக்கிறேன், இருந்து கொண்டால் இல்லாமல் சௌக்கியம் கருடன் சொன்ன மாதிரி. இப்போ சிவன் இல்லை, நாங்கள் புத்துலாம் இருக்கிறோம். எப்போ பிராந்து தூக்குமென்ட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களோட அரசாங்கம் அதை செய்யலை. உடனே சண்டையில் வந்து சுட்டு கொண்டு அது இதுன்றது அது வேறு விஷயம். பேர்ந்து நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை எல்லாம் அவர்களுக்கு தெரியும். பிரபார்ந்த ஆள் இவரை விட்டு வைக்கப்படும். ஆனால் அவர்கள் விட்டு வைத்தார். நாங்கள் என்ன செய்தோம், கலைஞன் வந்து ஒரு மரத்தில் உங்கிற மொபால்கள் மாதிரி எங்கே இடுப்பை படுத்தாலும் அங்கே தொங்கி கொண்டிருப்போம். ஆனால் எங்கட உணர்வு குதிரை. அது என்னத்துக்கு அந்த வசனம் சொல்கிறேன்னா, எந்த நாட்டிலையும் எங்கேயும் ஒரு யுத்தம் நடக்க இறங்கி ரபானம் அடித்து பாடி ஆக்களை சேர்ப்பாங்க. உண்மைதானே? உண்மைதான். இல்லாடா அதே பணியை நாங்களும் செய்தோம், நாட்டுக்கான பணியை செய்தோம். சில பேர் ஒன்றும் செய்யாமல் தாங்கள் இதில் இருந்தோம், தாங்கள் அதில் இருந்தோம், இதில் இருந்தோம், அதில் இருந்தோம்ட்டு என்னடா தங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. இந்த கணக்கை பார்க்கணும். பன்னிக்கிட்ட போய் பார்த்தா தெரியும் எத்தனை மாவீரர் போராளிகள், எத்தனை புள்ளிகள் பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிற அளவுக்கு எங்கள் தலைவன் வளர்க்க இல்லையா? ஏதோ ஒரு கோணம் மாறி போச்சு. இன்றைக்கும் நாங்கள் அண்ணன் மீட்டிங் நடக்க எந்த இராணுவத்தையும் சிங்கள காடப்படைகள் அன்னைய அந்த வாயால் ஒரு காலம் வந்தது கிடையாது. அவைகள் ஒரு இராணுவம், நாங்கள் ஒரு இராணுவம். நாங்கள் கீழே இருந்து பார்த்து கொண்டிருப்போம். அவைகள் ஒரு இராணுவம், நாங்களும் சிங்கள காடைகள் என்று அவர்கிட்ட வாயால் அநாகரிகமான வார்த்தைகள். மற்றது உங்களுக்கு சாந்தன் சுமார் ரெண்டால் தெரியும் தானே. நாங்கள் எங்களுக்கு உள்ள நேரம் சில நேரம் தண்ணியும் அடிப்போம், சில நேரம் நல்ல கூடையும் காய்ச்சி குடிச்சிடும். அப்போ இவ்வளவு போராளிகளை ஒரு 5 பிள்ளைகளை வச்சு 6 பிள்ளைகளை வச்சு தாக்காட்ட இயலாத நாங்கள் அண்ணன் இவ்வளவு பேரை வச்சு கொண்டு இப்படி தாக்காடினார். ஒரு கெட்ட பழக்கம், ஒரு கூடாத பழக்கம். ஒரு பெண்களோட ஒரு கதை பேச்சென்றால் அங்கே பேருந்து தமிழ் செல்வன் கூப்பிட்டு சொல்லும், எத்தனை வயசு உங்களுக்கு? இத்தனை வயசு. அப்போ உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கு. பிஸ்டல் எடுத்துக்கிட்ட அண்ணன் சிரிக்காங்க. தமிழ் செல்வன் சிரிச்சா சுடுவான். அப்படியான போராளிகள் எல்லாம் வளர்த்த எங்கள் அண்ணன் இருக்கிறாரோ இல்லையோன்றது இறைவனுக்கு தெரியும். ஆனால் அவர் இருக்கும் காலத்தில் எல்லாம் நன்மை நடந்திருக்கிறது. அவர் இருந்தால் இறைவன் தான், இல்லாட்டிக்கும் இறைவன் தான். அவர் விடயத்தை சொல்லிப்போடு சுமாரன்னிட சில இதுகளை கேட்க போகிறேன். இந்த தொப்பிக்கு ஒரு வரலாறு இருக்குது. சில மேடைகளில் அவர்கள் பார்க்கட்டும், மேடைகளில் படிக்கல பாட்டுகள் படிக்க சில பேருக்கு சுகுமாரண்யனுடைய தோற்றங்கள் அது தெரியாமல் இருந்தால் சில பேர் கீழே இருந்துன்னு சொல்லியிருந்தோம். அந்த மேடையிலே அந்த தொப்பி போட்டுக்கொண்டு நிற்கிறாரு, அவர் தான் சுகுமாரண்யன்னு சொல்லி பலருடைய வார்த்தைகளை எங்களோட காதால் நாங்கள் கேட்டுருக்குறோம். தொப்பி சுகுமாரண்டா தெரியும், அது தொப்பி போட்டுக்கொண்டு வந்தால் அவர் ஒரு வித்தியாசமான முறையில் மேல்வீச்சு பாடலெல்லாம் சும்மா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டிருக்கோம். இப்போ தொப்பிக்கார சுகுமாரன்னு சொல்ல அதையும் கேட்டுக்கொண்டும் இதை சுகுமாரண்யோட நாங்கள் இப்போ சுவாரஸ்யமாக அதை கதைச்சு கொண்டுக்கிறோம். நீங்கள் வன்னி பெருநிலப்பரப்பில் உங்களுக்கிடையே வந்து இருந்த காலங்களில் உங்களுடைய கலைப்பயணத்தினூடாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவரோட நீங்கள் சந்தித்த அந்த அனுபவங்கள், அந்த பகிர்வுகளை எங்களோட உறவுகளுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை நீங்கள் அவரை பார்த்துருக்கிறீர்கள். அவரால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டுகள் கிடைச்சிருக்குதுன்றது. அவரை முதல் நான் சந்தித்தது யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோயில். அதுக்கு சுதுமலை அம்மன் கோயில் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு பெரிய மண்டபத்தில் அன்னவாரர் என்று எங்களை கூட்டிகிட்டு போனோம். அன்று நாங்கள் நெருங்கி பழகவில்லை.
அப்போ அண்ணன் வர்றாருன்னொன்னே டக்குண்டு நான் பக்கத்தில் நிதர்சன சேரலான் தான் இருந்தவன். அப்போ சேரலாம் பக்கத்தில் நான் எனக்கு அண்ணன் மேடை நினைக்கிறேன், நான் முதுகு கடிக்கிறேன்னு சொல்லிய போது கையை தூக்காத போட்டு கையை அசைக்கலா நான் என்னடா அப்படியே முதுகு கடிக்கிறா அது கதிரையில் உடைஞ்சி இப்படியா. பின்ன அந்த சம்பவத்தோடு அண்ணன் சென்று விட்டார் எங்கள் ப்ரோக்ராம் என்று பார்க்குறது. அதுக்கு பிறகு வன்னிக்கு போய் ஒரு இசை நாடா வெளியீட்டு விழா அங்கே நடக்கும். அண்ணன் இடத்தான். அப்போ எங்களுக்கு பரிசுகள் தரைக்கு அண்ணன் வந்தார். யூடியூப்பில் போட்டிருக்குறாங்க. அது நான் பரிசு பண்ணுறது வீடியோக்குள்ளே விட்டுருக்கணுமா. ஓ அப்போ அந்த கட்டத்தில் நான் அது ரெண்டாவது. முதலாவது அண்ணன் கையை பிடிக்க டக்குன்னு கிட்ட வந்துட்டான் துவாக்கணும். நான் சொன்னேன் அண்ணன் எங்கடா அண்ணேத்தை நான் கொஞ்சம் கையை பிடிக்கணும், இவே நான் போச்சிடுங்க போங்கடா போங்கடா. என்ன அண்ணையை கொஞ்சம் கையில் கொஞ்சி போட்டு இன்னொரு இடத்துல ஸ்ரீகாந்த் இது அந்த மருத்துவ அந்த இசை நாடாவது நான் அண்ணன் கையை பிடிச்சி அண்ணன் கையை நாங்கள் அண்ணையை பக்கத்தில் இருந்தால் சாகு மட்டும் அண்ணன் கையே கொஞ்சி கொண்டு இருக்குது. அப்போ அண்ணன் கையை பிடிச்சி கொஞ்சம் கீழே இந்த கத்துறாங்க, அன்னைக்கு சபலோன் மாண்டி கொடுங்கடா கை கழுவேன். அப்படி ஒரு சுவாசியமான அவங்க பகுதி தான் அடிச்சு அப்படி அண்ணன். ஒருக்கா நான் நேற்றை சொல்லி இந்த கதை சிரிச்சேன்னா சீன்ஸுக்கு பின்னு கடல் புனின்றது சீன்ஸுக்கு பின்னுக்கு அண்ணன் வந்து எங்களோட காட்சி ஒன்று உண்டு. அப்போ அப்படி பார்க்குறது ரவுண்டாக கட்டி காய்ச்சி ஒன்று கேட்டேன். அப்போ தமிழ் இசைக்குழு அப்போ எஸ்பிஎன் எல்லாம் மேடைக்கு போயிட்டோம் செட் பண்ணுறக்கு. அண்ணன் எங்களோட என்னோட சார்ந்தன் கணவரோட காட்சி ஒன்று. நான் சொன்னேன் அண்ணன் மன்னிக்கணும், நான் இப்போ உடுப்பு மாற்றிட்டு வரணுன்ட்டு. நான் எங்களோட வேனுக்கு போய் நீல ஷர்ட்டும் நீல டவுசரும் அடிச்சு சப்பாத்தில் அடிச்சுட்டு அண்ணன் அப்படி பார்த்துட்டு என்ன சுமார் அண்ணன் பைலட் பிரேம்நாத் படம் நடிக்க போகிறீங்களோ அண்ணன் தான் கதைப்பார் என்ன உங்களோட. ஓ சுமார் அண்ணன் தான் கேட்பார். இன்னும் எனக்கு பக்கம் வந்துட்டு இன்னும் பைலட் பிரேம்நாத் படத்தில் சிவாஜி வந்து எல்லாம் நீளம் அண்ணன் கரெக்டுங்க சும்மா போய் வேறு சைட்டு போடுங்க. அப்போ அப்போவே எங்கள்ட இவ்வளோ அவ்வளோ ரசித்து அவர் அந்த உங்களுடைய அழகுகள் என்ற விடயங்கள் எல்லாத்தையும் நுட்கமாக. நான் சொன்னேன் அண்ணன் நீளம் நிலம் நல்ல மேடைக்கு நல்லா இருக்குல்ல, இது எங்களோட போராளிகள் பார்க்குறோம். அவங்க நாளைக்கு நான்னைக்கு எப்படி சுமார் பற்றியா எனக்கு பிடிக்காது. உடனே போய் நான் வேறு ஷர்ட் அடிச்சோன்னா இப்போ நல்லா இருக்கு ரெண்டுகிட்டே சேரலான்னு கூப்பிட்டு பேசி போட்டு சாந்தன சுமாரனே உன்னிடம் இல்லை ஒப்படைத்தது, நீ இப்படி கவனிக்காம விடிய சேரலான்னு வந்து என்ன கண்டபடி பேசி வெளியே அண்ணன்கிட்ட வந்து அண்ணன் என்ன பேசுவேன் இப்படி இந்த கட்டில் உடுப்புகள் கொண்டு வந்து நான் நல்லா போச்சு. அன்னைக்கு நீளம் போட்டேன் இப்படி போனபடியே அவ்வளோ உடுப்பு கிடைச்சிருக்கு. அப்படியே தண்டு வடிவா சுவாசியம் அன்னைக்கு சிரிக்கிற இதண்டா பிடிக்கும். இவ்வளவுதான் நெஞ்சில் வலி இருந்தாலும் அந்த சிரிச்சா முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படியா நான் அதுக்கு பிறகு கன நிகழ்வில் அன்னை தொடர்ந்து சந்திப்போம். அப்போ போராளிகள் எல்லாம் யோசிப்பாங்க, நாங்கள் கூட சந்திக்கிறீங்களா சந்திப்பார். அப்போ எல்லா விஷயத்துக்கும் சில கருத்துக்களை சொன்னால் கேட்பேன். நாங்கள் சில கருத்து நான் சாந்தன் பக்கத்தில் வைக்கிறேன், நான் கழிச்சி விட்டுருவேன். அண்ணன் இந்த சவுக்காரம் எல்லாம் பில விடுவான் சனம் பேசுகிறேன். சாந்தன் சொல்லிட்டே நான் அன்னைக்கு விட்டேன். அண்ணன் சொன்னாரா சரி நாங்கள் யாருக்கா போராடுறோம் மக்களுக்கா. அப்போ மக்கள்கிட்ட குறைய நீக்கிறதுக்கு தான் போராளி எங்களோட தலைமைப்பூடமெண்டு அவங்களை எங்களுடைய போராளிகளை விட்டுருக்குறோன்னா வந்து அவங்க வந்துட்டு பேசாமல் போயிடுவாங்க. இப்போ இதே சாந்தன் சுமாரன்னு சாந்தன்னு சொல்கிறாருன்றால் அது உண்மையான விஷயம். ஏன்டா மக்களோட மக்களாக இருக்கிறாங்க.
அப்போ நான் சொன்னேன் அண்ணன் இங்கே வாங்க படம் ஓட விடுறாங்க நெடுகட்டா வீர வணக்கம் என்ன சனத்துக்கு ரிலாக்ஸு ஒரு நிம்மதி இல்லை நெடுக வீரச்சா அதுக்குள்ள படங்களை போயிட்டால் அண்ணன் சொன்னார் படம் விட்டுருக்கு தானே சுமார் அண்ணன் மேடையிலேருந்து கதைக்கிறோம் படம் விட்டுருக்கு தான் நான் என்ன அண்ணன் படம் என்ன படம் இங்கிலீஷ் படம்னு ஆம்பளைலாம் பார்ப்பான்